அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தொகுதி சார்ந்த ஆய்வு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று முதலமைச்சரான விஜய் அறிவித்துள்ளார். மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகன படியாக வழங்கப்படும் என்றும், எம்எல்ஏக்கள் உதவியாளர் ஒருவரை நியமித்துக் கொள்ளலாம் என்றும், அதற்கு அரசு சார்பில் 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சரான விஜய் அறிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: ஆவின் பால் கொள்முதல் விலை 3 ரூபாய் உயர்வு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி 110 விதியின் கீழ் முதலமைச்சரான விஜய் அறிவித்துள்ளார். பாலுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த கொள்முதல் விலை 35 ரூபாயிலிருந்து 36 ரூபாயாகவும், ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சரான விஜய் அறிவித்திருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: பெரம்பலூரில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்று முதலமைச்சரான விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சரின் காப்பீடு திட்ட தொகையானது 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகளும் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு: தென்னிந்திய கடலோர பகுதிகளில் கள்ளக்கடல் நிகழ்வு நடைபெறக்கூடும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இன்று 20ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கேரளா, தென் தமிழ்நாடு, குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் லட்சத்தீவு ஆகிய பகுதிகளை தாக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது உயர் அலைகளுடன் கடல் ஏற்றமும் சேருவதால் தாழ்வான கடற்கரை பகுதிகளில் கடல் நீர் திடீரென உள்புகுந்து வெள்ளம் ஏற்பட அபாயம் உள்ளது என்றும் எச்சரித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 20ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஆறாவது அறிவிப்பு: எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் காரணமாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சில ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் மாற்றங்களை கருத்தில் கொண்டு பயணத்தை திட்டமிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏழாவது அறிவிப்பு: ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து கேரளா மாநிலம் கண்ணூருக்கு இன்று 20ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயிலில் பெங்களூரு கண்டோன்மெண்டில் இருந்து 20ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் மதியம் 12:50 மணிக்கு கண்ணூரை சென்றடைகிறது. இந்த ரயில் 21ஆம் தேதி அதிகாலை 2:10 மணிக்கு சேலத்துக்கும், 3:15 மணிக்கு ஈரோட்டுக்கும், 4:03 மணிக்கு திருப்பூருக்கும், 5:48 மணிக்கு போத்தனூருக்கும் சென்று சேரும். இதுபோல கண்ணூரில் இருந்து 21ஆம் தேதி மாலை 4:10 மணிக்கு சிறப்பு ரயிலானது புறப்பட்டு மறுநாள் காலை 6 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் பகுதிக்கு சென்று சேரும். இந்த ரயிலானது 21ஆம் தேதி இரவு 9:40 மணிக்கு போத்தனூருக்கும், 10:28 மணிக்கு திருப்பூருக்கும், 11:15 மணிக்கு ஈரோட்டுக்கும், நள்ளிரவு 12:05 மணிக்கு சேலத்திற்கும் சென்று சேரும். இந்த தகவலை ரயில்வே அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எட்டாவது அறிவிப்பு: எல்பிஜி சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC காலக்கெடு ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரில் சென்றோ EKYC செய்யலாம். எல்பிஜி சமையல் எரிவாயு மானிய தொகையை தொடர்ந்து பெற ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் EKYC நடைமுறையை முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதை செய்ய தவறினால் வீட்டு உபயோக மானிய விலையை இழந்து வணிக ரீதியிலான சந்தை விலையிலேயே எரிவாயு சிலிண்டர்களை வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு: பூம்புகாரில்
ஆழ்கடல் அகழாய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சரான ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கலை பண்பாட்டுத் துறை, தொல்லியல் துறைகளை புதிய அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளது. மாணாக்கர்களின் இசைக்கருவிகள் பழுது நீக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொல்பொருட்கள் மற்றும் மாதிரிகளை அறிவியல் பகுப்பாய்வு மேற்கொள்ள நவீன தொல்லியல் ஆய்வகம் 2 கோடி மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் அமைச்சரான ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். 10வது அறிவிப்பு. தமிழகத்தில் தனியார் பேருந்துகளில் கட்டணம் உயர்வு என புகார் எழுந்துள்ள நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பஸ் ஆபரேட்டர்களுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தனியார் பஸ்களில் RDO சோதனை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. மருத்துவர்கள் பதிவு மற்றும் மருத்துவ உரிம திருத்த விதிகள் 2026 வரைவு விதிகளில் தேசிய மருத்துவ ஆணையம் மாற்றங்களை செய்து அரசிதழில் வெளியிட்டுள்ளது. அதன்படி டாக்டர்கள் மாநில மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்தவுடன் தேசிய மருத்துவ ஆணையத்தின் நெறிசார் வாரியம் மூலமாக அவர்களுக்கு தனித்துவமான அடையாள எண்ணும் உருவாக்கப்படும். இந்த எண் வழங்கப்பட்ட பிறகு அந்த மருத்துவர் நாட்டின் எந்த மாநிலத்திலோ அல்லது யூனியன் பிரதேசத்திலோ தனியாக மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லாமல் இந்தியா முழுவதும் மருத்துவ பயிற்சி மேற்கொள்ள தகுதி பெறுவார். மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் குறியீடு, மாநில மருத்துவ கவுன்சில் பதிவு எண் ஆகியவை உள்ளடக்கி இருக்கும் வகையிலான தனித்துவ அடையாள எண்ணாக இது இருக்கும் என்றும் கூறியுள்ளது. 12வது அறிவிப்பு. சென்னை பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடம் ஒப்படைக்க தெற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தின் சொத்துக்கள், இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளை தமிழக அரசிடம் ஒப்படைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஒன்றிய ரயில்வே அமைச்சகம் தனது ஒப்புதலை அளித்துள்ளது. சென்னை கடற்கரை முதல் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரை உள்ள 20 ரயில் நிலையங்களை உள்ளடக்கிய இந்த வழித்தடம் நகரத்தின் பிற பொது போக்குவரத்து அமைப்புகளுடன் இணைக்கப்படும். இதன் மூலம் பயணிகள் தடங்கலற்ற எளிமையான பலவகை போக்குவரத்து சேவையை பெற முடியும். 13வது அறிவிப்பு. ஸ்ரீ நாராயணகுரு பிறந்த தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகிற 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக செப்டம்பர் 12ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். 14வது அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3 மற்றும் 4வது ரயில் வழித்தடத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சுமார் 2229 கோடியில் கும்மிடிப்பூண்டி ஆந்திராவின் கூடூர் இடையே 3 மற்றும் 4வது வழித்தடம் அமைகிறது. 13,041 கோடி மதிப்பில் 5 ரயில்வே வழித்தட பணிகளுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதலும் அளித்துள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. சென்னை அசோக் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு முன் பெயர் பலகை வைப்பதற்கான 33 லட்சம் ரூபாய் டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 33 லட்சம் மதிப்புள்ள டெண்டரை சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 15 முதல் 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் மட்டுமே அவகாசம் என புகார் எழுந்தது. டெண்டரை சமர்ப்பிக்க குறைந்த நாள் அவகாசம் வழங்குவது ஊழலுக்கு வழிவகுக்கும் என சர்ச்சையான நிலையில் இந்த டெண்டரானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.